ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஏதோ வந்து நம்ம அதுலேருந்து கற்றுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக முடியல கை வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் வைக்கலான்னா என்ன வைக்கலான்னா, நல்லா இருந்த என் முடியை நான் எப்படி நாசமாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் குமார் அவசரப்பட்டிய எனக்கு என்னோட தங்கச்சி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டா. இது இந்த வீடியோ என் தங்கச்சி அனுப்பிவிட்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணது என்னோட தங்கச்சி தான். இந்த தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சி. இவன் வந்து சூப்பராக கட் பண்ணுவாள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணேன் லாஸ்ட்டாக. அவள் வந்து சூப்பராக பண்ணிவிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து அதே வந்து என்னோட குட்டி தங்கச்சியும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதுனால அவளை நம்பி யாரும் தலையை கொடுக்க மாட்டாங்க. தெரியாதனமாக கொடுத்துட்டேங்கிற மாதிரி இருக்குது. லென்த்து கம்மி பண்ணாத, அங்கங்கே மட்டும் ட்ரிம் பண்ணி விட்றேன். நீங்கள் ஹேர் கட் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா தலைக்கு குளிச்சிருக்கணும். அவள் ரெஃபரன்ஸ்க்கு வீடியோ கேட்டுட்டு இந்த மாதிரி யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செகண்ட் வந்து உங்களுக்கு தேவையானது உங்கள் தங்கச்சி, அதுவும் எந்த தங்கச்சி உங்களோட முடியை பார்த்து பராமப்படுவாங்களோ அந்த தங்கச்சியை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க தான் சிறப்பாக அந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவளை கூப்பிட்டு நான் கட் பண்ணதில் வந்து எனக்கு நடந்த சம்பவம் தான் இந்த இது. லைட்டாக பயமாக தான் இருக்குது இவாட்ட என் முடிவு கொடுக்கறதுக்கு. அதுவும் யாருக்கு நியூ ஏஞ்சலாக அவள் தான் நான் எடுக்க போகிறேன். நான் உட்காந்துருக்கிற ப்ளேஸில் வந்து முடியெல்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் போட்டு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இந்த 2 சைடும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் பாக்ஸ் எடுத்த அந்த இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு கிளிப் போட்டுடணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து கட் பண்ணணும். தேவையான அளவு. நான் ஆல்ரெடி எனக்கு நீளமாக இருக்கிறதுல இவ்வளோண்டு கட் பண்ண சொன்னேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. கஷ்டப்பட்டு முடிய நீளமாக வளர்த்து வச்சுட்டு நான் இவ்வளோண்டு தான் கட் பண்ண சொன்னேன். அது எவ்வளோ முடி கட் பண்ணியிருக்கு தெரியுமா? அது வந்து இது பண்ணவே முடியல. எனக்கு இந்த இது மாதிரி இப்படி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விடுறியா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம ஒரு முடியை எடுத்து ஒரு பாட்டை எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தோமா, அதே மாதிரி கொஞ்சம் பாட்டாக எடுத்து அதே லென்த்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணணும். இதோ அடுத்த லென்த் இந்த அதை நம்ம அளவாக வச்சுட்டு அதுலேருந்து அந்த லென்த்துக்கே கட் பண்ணால் போதும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பின் குறிப்பும், இந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறது பார்த்துட்டு யாரும் இதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ ஒன்லி. ஒரிஜினலாக நாங்கள் இதை எதை பார்த்து பண்ணோம் அப்படிங்கிற லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு கட் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ வந்து எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான். கம்மியாக கட் பண்ணுவேன். கம்மியாக கட் பண்ணு. இவ்வளோ கட் பண்ணிட்டேன். மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பண்ணுறாங்க. இதை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு மட்டும்தானே இல்லை எல்லாருக்குமே இப்படி தானேன்னு தெரில. ஹேர் வந்து நல்லா லாங்காக வச்சுருக்கேன், ஷார்ட்டாக கட் பண்ணிடணும். ஷார்ட்டாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டாம், கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஹேர் எப்படியாவது ஷார்ட்டாக கட் பண்ணிடணும். லாங்காக இருக்கும்போது இது பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு முதல்ல இந்த ஹேரே நல்லா இருந்துச்சு, ஏன் தான் கட் பண்ணாமோ தெரியாதனமாக பண்ணிட்டோமோ அப்படிலாம் யோசிப்பீங்களா? நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா இல்லை எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்களா? அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்திருக்கு. சுருண்டு கட் பண்ணாமலே இருந்திருக்கு. கொண்டா எப்படி இருக்கும் பாப்பா? கட் பண்ணி முடிக்கல. இப்போ பார்த்தா அசிங்கமாக தான் இருக்கு. இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு இப்போ முடி.
இப்போ நீ இது கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, அங்கங்கே கொதறி கொதறி வச்ச மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி போட்டாலே நல்லா இருக்கும். இது ஏதோ காமெடியாக இருக்குது, இன்னும் வரவே மாட்டுது. மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாக வளர்ந்துடும். சரி ஓகே. ஆனால் இதுலேயே ஒரே ஒரு நல்லது என்னென்னா என்னால் இப்படி ஈஸியாக வந்து எனக்கு மிந்திலாம் அப்படி போடும்போது வெயிட்டாக ஃபீல் ஆகும். பட் வந்து ஈஸியாக வந்து இப்படி போட்டுக்கிட்ட முடியுது. கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோ வெயிட் ஆக மாட்டேங்குது. இதுவா செஞ்சதில் ஒரே ஒரு உருப்படியானது இது, அவ்வளோ வெயிட்டாக ஃபீல் ஆக மாட்டேங்குது எனக்கு பன் கொண்டை போடும்போது. இது ஒன்று தான் நான் ஹேர் கட் பண்ணதில் எனக்கு நடந்த உருப்படியானது. நல்லா இருக்கே. அம்மா இதை பார்க்காத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இங்கே பாரு, உன் முடியை காட்டு பின்னாடி வெட்டினதுக்கு மொத்தமாக பிடிச்சி வை. ம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.